அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு. ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவாறு ஜனாதிபதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் கோரிக்கை. இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழப்பு. கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழைக்குலை விலையில் வீழ்ச்சி, வாழை செய்கையாளர்கள் பாதிப்பு. மட்டக்களப்பு மதிரிஸ்த மத்திய கல்லூரியின் 108வது சாரணர் பாசறை நிகழ்வு ஆரம்பம். அரசின் கொள்கையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டு. உலக கத்தோலிக்க மக்களின் புதிய திருத்தந்தையாக 14ஆம் லியோ தெரிவு. தொடர்பான முதன்மை செய்திகள். வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு தருமாறு சக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற முதன்மைக்கு இணங்க ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு சக தமிழ் கட்சிகளுக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பதில் எல்லோருக்கும் காங்கிரஸ் உட்பட நாங்கள் இருகரம் கூட்டி கோரிக்கை விடுகிறோம். ஏன்னால் முதன்மை பெற்ற எங்களுக்குத்தான் தமிழரசு கட்சி தான் முதன்மையான பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி. அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செல்வம் அடைக்கல்நாதன் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். அந்த நாங்கள் யாருன்றது எனக்கு சரியாக புரியலை. ஒருவேளை எங்களையும் சேர்த்து சொன்னாரோ இல்லை தாங்கள் தான் அப்படி ஒருன்றது எனக்கு சரியாக புரியலை. தெற்கத்திய கட்சிகள் கால் ஊன்றுவதை தடுக்க வேண்டும் என்றாலும் தவிர்க்க வேண்டும் என்றாலும் இப்பொழுது தமிழரசு கட்சியை நிலைநிறுத்த செய்ய வேண்டியது உங்களுக்கு கடமை. நாங்கள் இல்லை, அது கூட்டான ஒரு நிலைப்பாடாக தமிழரசு கட்சி ஒரு அம்சமாக ஒரு சிம்பலாக அமையக்கூடியதான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எல்லோரும் கூட்டாக சேர்ந்து உருவாக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் பேச்சுவார்த்தைகள் வேண்டுமென்றால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் நாங்கள் அதை பேசலாம். ஆனால் முதன்மை என்பது எங்களுடைய கட்சி நியாயமானது. எல்லா இடம் பெருமை. வடக்கு கிழக்கில் நான் சொன்னது போல 377 ஆசனங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அவை நாங்கள் முதன்மையாக சொல்வது என்பதில் எந்தவித மிகைப்படுத்தலும் கிடையாது. தேசிய மக்கள் சேர்த்தியோடு பேசுகிறோம், உடன்படுகிறோம், அவர்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் போகின்றார்கள் என்றெல்லாம் பெரிய பொறுப்புள்ளவர்களே பொறுப்பேற்று பேசுகிறார்கள். இப்போ நாம் பொறுப்போடு தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அதை மறுதளித்து எந்த சந்தர்ப்பத்திலும் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி எடுக்கப் போவதும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுடைய பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, த டாக்ஸ் கரவன் மூவ்ஸ் என்று சொல்வார்கள். நாய்கள் குலைக்கும், பயணம் தொடரும். இது தமிழ்லேயே அதுதான். நீங்கள் இனி என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு மக்கள் ஒரு ஆணை தந்திருக்கிறார். அதில் எங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மக்களுடைய ஆணையை நாங்கள் மிக பொறுப்போடு மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். இதில் இந்த மக்களுடைய மீள் அங்கீகாரத்தை நாங்கள் வேறு இருமாப்போடு ஏற்றுக்கொள்ளவில்லை, மிக பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். அரசாங்கத்தின் வாக்கு விதத்தில் சரிவு ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் JC அலுவத்வல தெரிவித்துள்ளார். பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றியமையே அரசாங்கத்தின் வாக்குவிதத்தில் சரிவு ஏற்பட காரணம் என
நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே.சி. அலுவத்துவல தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මෙවර පසුගිදා පැවැත්වුණු පළාත් පාලන මැතිවරණයේ ප්‍රතිඵල වලින් රජය ඇත්තටම உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளினால் அரசாங்க தரப்பினர் குழப்பமடைந்துள்ளனர். ஏனெனில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் அளித்துள்ள வாக்குகளில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 120% அரசாங்கத்தின் வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அரசாங்கம் வீழ்ச்சி கண்டுள்ளது என்றே கூற முடியும். அதுவும் 7 மாத கால பகுதிக்குள் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளில் அரசாங்கத்தின் பின்னடைவு தெளிவாகின்றது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை நாட்டு மக்கள் நிராகரித்துள்ளமை வெளிப்படுகின்றது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய அனைத்து கட்சிகளின் வாக்கு வீதத்திலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் பின்னடைவை சந்தித்துள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றியமையே இதற்கு காரணமாகும். டீல் அரசியலை வெறுத்தமையின் காரணமாகவே நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் அரசாங்கம் மீண்டும் டீல் அரசியலை மேற்கொள்ளும் பட்சத்தில் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கும் 43% வாக்குகளும் இல்லாமல் போகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஜனநாயகத்துக்கும் மதிப்பளிக்குமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினரை தவிர அனைத்து தரப்பினரும் திருடர்கள் என கூறிய தரப்பினர் தற்போது சிறு கட்சிகளை தம்முடன் இணைத்துக் கொள்ளே தெரிகின்றனர். කණ්ඩායම විශාල වශයෙන් ආණ්ඩුවට මහමැතිවරණයෙන් ඡන්දය ලබා දුන්න 3 එහා ඡන්දයක් ලබා දුන්න පිරිස ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என பெரமுனவின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். எந்த சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මෙතෙන්දී අපි පක්ෂයක් හැටියට ඉන්න මතය තමයි ජනතාවගේ මතයට ගරු කළ යුතුයි කියන කාරණය. කොළඹ නගර සභාව ගත්තොත් ඇත්තටම கட்சி என்ற வகையில் மக்களின் ஆணைக்கு மதிப்பளித்து செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் உள்ளோம். அதற்கமைய கொழும்பு நகரசபையை பொறுத்தவரையில் மக்கள் தற்போதைய ஆளும் தரப்புக்கு வாக்குகளை வழங்குவதை நிராகரித்துள்ளனர். அதுவும் பெரும்பான்மையை வழங்கவில்லை. ஆகவே கட்சி என்ற வகையில் மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஆகவே அதற்கமைய கட்சி என்ற வகையில் கலந்துரையாடலை மேற்கொண்டு தீர்க்கமானதொரு தீர்மானத்தை எடுப்போம். ஏனெனில் கொழும்பு மாநகர சபை என்பது வர்த்தக தலைநகராக உள்ளது. ஆகவே அதற்கு தகுந்த ஒருவரே மேயராக தெரிவாக்க வேண்டும். ஆகவே அதற்கு ஏதுவான தீர்மானம் ஒன்றையே நாம் எடுப்போம். சஜித் பிரேமதாசவுடனோ அல்லது அவரின் கட்சியுடனோ அரசியல் ரீதியில் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்ற முடிவிலேயே நாம் எப்போதும் உள்ளோம். ஏனெனில் எம்முடைய கட்சிகளின் கொள்கைகளில் வேறுபாடுள்ளது. நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் கொள்கைகளை காட்டிக் கொடுப்புக்கு உள்ளாக்கப் போவதில்லை. உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்த தேவையான விடயங்களை மேற்கொள்வோமே தவிர ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை. කිසිදු ලෙසකින් සමගි ජන බලවේගය සමග සන්ධානගත වීමක් හෝ කිසිම ඒකාබද්ධ විපක්ෂයක් හැදීමක් කියන කාරණයකට යොමු වෙන්න අපි උත්සාහ කරන්නෙත් නැහැ, අදහස් කරන්නෙත් නැහැ. ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவாறு ஜனாதிபதி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவாறு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் முன்வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக வேறு எந்த விதமான சட்டத்தையும் கொண்டு வர தேவையில்லை என்ற விஷயத்தை தான் வலியுறுத்தினார்கள். இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கு. இந்த முடிவு இந்த அரசாங்கம் மக்கள் மட்டத்திலே ஒரு ஆணையை பெறுவதற்கு அறிவித்ததே வந்து ஆய்வுகளின் பிரகாரம் தான். தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொடூரமான சட்டம் அதை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் என்று இன்றைக்கும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனால் அந்த சட்டத்துக்கு கீழே இன்றைக்கு தவறாக கைது செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து சிறையில் இருக்கிறவர்களை விடுறதுக்கு தயாரில்லை. அதுவும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன், திரு எஸ் கிருவாகரன்
அவருடைய ரிமாண்ட் நம்பர் 5710. அவர் தொடர்பாக நான் எத்தனையோ முறை இந்த பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அவர் இன்றைக்கு ஹம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையிலே அவரை மாற்றி அமைச்சிருக்கிறார்கள். பிடிஐ கீழே இருக்கிறார். அவருடைய குற்றொப்புதல் வாக்குமூலம் ஒரு வழக்கிலே நிராகரிக்கப்பட்டது. அது பலாத்காரமாக எடுக்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கிலே இருந்து விடுதலையாகிறார். அதே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சுக்கொண்டு இன்னொரு வழக்கு கொண்டை தாக்கல் செய்து இன்றைக்கு அவர் தொடர்ந்தும் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிறவர் மட்டுமல்ல, இன்றைக்கு அவர் அம்பந்தோட்டையிலே உண்மையிலே அவருடைய வழக்குகள் எல்லாம் கொழும்புல இருக்கு. எந்த விதமான நியாயம் இல்லாமல் அம்பந்தோட்டையில இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலைக்கு மாற்றி அமைச்சு அவர் இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறார், எத்தனையோ இடங்கள்ல அவர் கேட்டிருக்கார் வெளிக்கடை சிறைக்கு திருப்பி மேடம் வெளிக்கடை சிறைக்கு திருப்பி அனுப்ப சொல்லி. அது எத்தனையோ ஆய்வுகள் செய்வோம் என்று சொல்லி போட்டு இந்த அரசாங்கம் கூட அது சம்பந்தமா எந்த விதமான முடிவும் இல்லை. கொழும்பில் உயிர் மாய்த்து கொண்ட மாணவி விடயத்தில் அமைச்சர் சரோஜா சாவித்திரியின் பொருத்தமற்ற வார்த்தைகள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜின் பொருத்தமற்ற வார்த்தைகள் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ළමාදර්ශක අධිකාරිය අය දැන් මේ එක බාර වෙන්න ඇමතිවරයෙකුගේ ප්‍රකාශය ඇත්තටම විහිළු සහගතයි. මොකද අපි ගාව මෙතන නිවේදනයක් තියෙන කාන්තා කටයුතු. கொழும்பில் உயிர் மாய்த்து கொண்ட மாணவியின் விடயத்தில் பெற்றோர் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றும் முறைப்பாடு அளிக்கப்படும் பட்சத்திலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் கூறியுள்ளார். இதனை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்பில் அறிந்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கடந்த 6ஆம் திகதி அறிக்கை வெளியிட்டுள்ளது. சட்ட வைத்திய அதிகாரியினால் போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார். முறைப்பாடு அளித்தால் மாத்திரமே விசாரணை நடத்தப்படும் என்ற தவறான கருத்து பெற்றோர் மத்தியில் சென்றடைந்துள்ளது. ஆதலால் இந்த விடயத்தில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கிறோம். කාන්තාස ළමා කටයුතු අමාත්‍යාංශය නිකුත් කරපු ප්‍රවෘත්ති නිවේදනය. මේ නිවේදනය නිකුත් කරේ 2025 5 මාසේ 6 වෙනිදා. කොටේර ප්‍රදේශ இலங்கை விமானப்படையின் பெல் 212 ரக ஹெலிகாப்டர் விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை விமானப்படையின் 7ஆம் இலக்க படைப்பிரிவுக்கு சொந்தமான பெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிங்குராங்குடம் முகாமில் இருந்து 12 பேருடன் பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் 212 ரக ஹெலிகாப்டர் மாதுருஹோயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் விமானப்படை வீரர்கள் இருவரும் ராணுவ விசேட படையை சேர்ந்த 4 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 6 பேர் பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழைக்குலை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் வாழை செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மைய காலமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழைக்குலை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் வாழை செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1 கிலோ கதலி வாழைப்பழம் 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கொள்வனவு செய்யப்படுவதனால் வாழை செய்கையாளர்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் விற்பனையை மேற்கொள்ளாமல் வாழை மரத்துடன் வாழைப்பழத்தை கைவிடுகின்ற நிலை காணப்படுகின்றது. இதனால் வாழைப்பழம் தொடர்பில் அரசாங்கம் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என வாழை செய்கை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய நிலைக்கு இந்த வாழைக்குலை குடுக்க இல்லாமல் இருக்கு. என்னண்டா ஒரு கடைகளுக்கு கொண்டு போயோ இல்லாட்டி தம்புள்ளைக்கு அனுப்பியோ ஒரு இடத்துலையும் அது குடுக்க இல்லாத நிலையில இருக்கு. 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா கிட்ட முடியும் அதுண்ட உற்பத்தி செலவு. அந்த வாழைக்குள்ள அப்படி தொங்கி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மரத்தில் இங்கே பாருங்க, அப்படி புடுங்குறோம் பாருங்க. இதெல்லாம் பிடி கிடக்கு. இந்த வாழையில் நட்டு ஒரு வாழையில் வருமானம் எடுக்கிறேன்டா 10 மாதத்துக்கு மேலே பிடிக்கும். அதுக்கிடையில் நீர் இறைப்பு நோயல் வரும். மற்றது ஒரு லோட் எரு 80,000 ரூபா தற்போது போகுது. 2 ஏக்கர் வாழைக்கு பறிக்கிறேன்டா 2 லொரி எரு பறிக்க வேணும். அதை பறிக்கி போடுறதுக்கு 1 லட்சம் ரூபா கூலி மட்டும் முடியும். இது செய்து எடுக்கிறதுக்கு 50 ரூபா கிலோவுக்கு முடியுதென்றால் இப்போ 25 ரூபாய்க்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்க இல்லாமல் இருக்குது. ஏனென்றால் அவையும் கொண்டு விற்கிறதுக்கு இடம் இல்லை.
ரூபா 25 ரூபாய்க்கு கேட்குறாங்க வாழை குலையில். ஒரு வாழை நட்டு ஒரு 10 மாதத்துக்கு பிறகு தான் அதில் பயன் எடுக்கலாம். அது நட்டத்தில் போய் கொண்டிருக்கு. எருவுகளும் விலை, எல்லாம் பசலைகளும் விலை. அதால் பெரிய வாழைகளை வெட்டி கொடுக்க இல்லாத நிலையில் எல்லாம் குருவிகள் குரங்குகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு பெரிய இதில் நட்டத்தில் போய் கொண்டு. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய வேட்பாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய வேட்பாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் சுன்னாகத்தில் நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் மானிப்பாய் தொகுதிகளின் தலைவரும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளருமாகிய தேவ் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் 18 வட்டாரங்களில் 13 வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி தனதாக்கிக் கொண்டது. 31 உறுப்பினர்களை கொண்ட வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி 13 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 6 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 6 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 5 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் 18 வட்டாரங்களிலே 13 வட்டாரங்களை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கிறது. நாங்கள் ஒற்றுமையாக ஓரணியில் செயற்படுவோம். நாங்கள் எங்களுடைய பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றுள்ள வேட்பாளர்கள் கட்சி தலைமை எங்களுடன் ஒன்றிணைந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உதவ வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு வாக்களித்த மக்களின் விருப்பம் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறத்தக்க வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவோம். அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் செயற்படுவோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் அதிகளவான இடங்களை கைப்பற்ற முடிந்துள்ளதாகவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக வெற்றி கிடைத்துள்ளது. அந்த வகையில் எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் மிக மிக அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வடக்கு கிழக்கு எங்கும் வன்னியும் சரி வடக்கு கிழக்கு எங்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்காக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் 108வது சாரணர் பாசறை நிகழ்வு இன்று ஆரம்பமானது. இலங்கையில் முதலாவதாக சாரணர் இயக்கம் ஆரம்பித்த பெருமையினை கொண்ட மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியின் 108வது சாரணர் பாசறை மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் இக்னிசியஸ் வித்தியாலயத்தில் இன்று மாலை ஆரம்பமானது. மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியானது சாரணியர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் சாரணிய மாணவர்களின் பசறை நிகழ்வினை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. இன்றைய தினம் கல்லூரியின் சாரண மாணவர்கள் ஒன்று கூட்டப்பட்ட பாடசாலையின் அதிபர் ஆர் பாஸ்கர் தலைமையில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. இதன்போது இலங்கை சாரணிய வரலாற்றில் முதன்முறையாக பசறைக்கான இலட்சணை தயாரிக்கப்பட்டு அதிபரினால் சாரணர் குழு தலைவரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு புதுமுகத்துவாரம் இக்னேசியஸ் வித்தியாலயத்தில் தேசிய கொடி பாடசாலை கொடியேற்றப்பட்டு சாரண உறுதியுரை எடுக்கப்பட்டதுடன் சாரணிய மாணவர்களுக்கான பசறை இலட்சணை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பசறை நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நிகழ்வில் மட்டக்களப்பு வலய உதவி சாரணியர் ஆணையாளர் எம் சந்திரதர்மன், பட்டருப்பு வலய உதவி சாரணியர் ஆணையாளர் என் பிரதீபன் உட்பட சாரணிய ஆசிரியர்கள், சாரணிய குழு தலைவர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இன்று ஆரம்பிக்கப்பட்ட சாரணிய பாசறையானது எதிர்வரும் திங்கட்கிழமை வரையில் நடைபெறவுள்ளது. தினமும் பல்வேறு கலாச்சார நிகழ்வுகளும் மாணவர்களின் ஆளுமை விருது நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. அம்பாறை கல்முனை நட்பெட்டி முனையைச் சேர்ந்த கவிதாஞ்சலி ஜெனிதா மோகனின் பெண்ணை விழித்திடு கட்டுரை தொகுப்பு நூல் இன்று வெளியிடப்பட்டது. அம்பாறை கல்முனை நட்பெட்டி முனையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் கவிதாஞ்சலி ஜெனிதா மோகனின் பெண்ணை விழித்திடு எனும் கட்டுரை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் பிரதேச செயலாளர் டி.ஜே. அதிசயராஜ் தலைமையில் நடைபெற்றது. முதன்மை அதிதிகளாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். ஜெகராஜன் மற்றும் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் பணிப்பாளர் சானா நவநீதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமூக பிரச்சினைகள், குடும்பம் சார் பிரச்சினைகள், தனிமனித முறைகள், பெண்களின் பால்நிலை சமத்துவம், சிறுவர் துஷ்பிரயோகம் என பலதரப்பட்ட தலைப்புகளில் இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. நூல் வெளியீட்டு உரையினை தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரதி பதிவாளர் சஞ்சீவி சிவகுமார் நிகழ்த்தினார். எழுத்தாளர்கள், கலைஞர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதிய பாப்பரசர் லியோவிற்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசர் லியோவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்த பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். அதில் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட புனிதர் 14ஆம் லியோவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பதவி மிகப்பெரிய பொறுப்பை உள்ளடக்கியது. விசுவாசிகளுக்கு வழிகாட்டும் உங்கள் செயல்களில் துணிவும் ஞானமும் இருக்க எனது வாழ்த்துக்கள். உங்கள் தலைமையில் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவும் கிடைக்கட்டும். இலங்கையின் சார்பில் உங்களுக்கு உளமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் அவர் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக தளத்தின் மூலம் புதிய பாப்பரசருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள பாப்பரசர் 14வது லியோ உலக சமாதானத்தின் பாலமாக செயற்படுவார் என்ற எதிர்பார்ப்பு உள்ளதாக பேராயர் இல்லத்தின் மக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் அருள்தந்தை ஜோட் கிறிஸ்டான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். වගේම තමයි මේ පාප්පහන්සේ ගැන කතා කරද්දී උන්වහන්සේ මේ පහුගිය කොරෝනා වසංගත සමයේදී උන්වහන්සේ පේරු රාජ්‍ය විශාල සේවාවක් ඉටු කරපු රදගුරුතුමෙක් විදියට புதிய பாப்பரசர் தொடர்பில் எடுத்து நோக்கும்போது அவர் பெருவில் கோவிட் காலத்தில் பாரிய சேவையாற்றிய ஒருவராக உள்ளார். கோவிட் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து செயற்பட்ட ஒருவராக அவர் காணப்படுகின்றார். அவர் பாப்பரசராக தெரிவானமையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கிய உரையில் உங்களுக்கு சமாதானம் என கூறியுள்ளார். உங்களுக்கு சமாதானம் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தமையை தொடர்ந்து தன்னுடைய சீடர்களை முதலில் பார்த்தபோது அவரும் உங்களுக்கு சமாதானம் என கூறினார். அதற்கமைய புதிய பாப்பரசர் கூறிய உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை உலகிற்கு முக்கிய செய்தியை வழங்கும் வகையில் அமைந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் யுத்தம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் காசா யுத்தம், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் என நிலவி வருகின்றன. ஆகவே இத்தகைய யுத்தங்கள் நிறைவுக்கு வர வேண்டும் என்ற செய்தி இதனூடாக வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் நோக்கும்போது தற்போதைய காலத்துக்கு ஏற்ற பாப்பரசரை எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளார். அவருடைய செய்தியினூடாக உலகளாவிய யுத்த நிலைகள் நிறைவுற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எமக்கு உள்ளது. உலக சமாதானத்திற்கான பாலமாக பாப்பரசர் செயற்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் எம்மத்தியில் உள்ளது. இலங்கை வாழ் கத்தோலிக்க மக்கள் என்ற வகையில் புதிய பாப்பரசருக்கு எம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் புதிய பாப்பரசர் உலக வாழ் மக்களுக்கு சமாதானத்தின் அரசராக செயற்படுவார் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். පණිවිඩය තමයි සාමය ඔබ සමග වේවා කියලා. ඉතින් මම හිතන්නේ උන්වහන්සේගේ පණිවිඩය තුලම ගැබ්බෙලා තියෙනවා අදට ගැළපෙන ඉතා அரசின் கொள்கையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கையில் காணப்படும் குழப்ப நிலையின் காரணமாக மக்கள் அரசாங்கத்தை நிராகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ඉතාම දරුණු කම්පන සහගත පරාජයක්කට උරුමකම් කීවේ වෙනින් කවුරුවත් නෙවෙයි වර්තමාන ජනතා විමුක්ති පෙරමුණ ප්‍රමුඛ ජාතික ජනබලවේග පාලනය.
உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தற்போதைய ஆளும் கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அணியினர் தோல்வியை சந்தித்துள்ளனர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 7 மாதமே கடந்துள்ளது. இருந்தபோதிலும் அரசாங்கம் பின்னடைவை சந்தித்துள்ளமையே வெளிப்படுகின்றது. மக்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்த தரப்பினரை அவர்களே நிராகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 34 வீதமான மக்கள் அரசாங்கத்திடமிருந்து தற்போது விலகியுள்ளனர். இது சாதாரண விடயமல்ல. இந்திய ஆக்கிரமிப்பை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த தரப்பினர் இந்தியாவுடன் இணைந்து 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளனர். நாணய நிதியத்தை புறக்கணிப்பதாக கூறிய தரப்பினர் நாணய நிதியத்துடன் இணைந்து பயணிக்கின்றனர். இத்தகைய விடயங்களின் காரணமாகவே மக்கள் அரசாங்கத்தை நிராகரித்துள்ளனர். வடக்கிற்கு செல்லும் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறுகிறார்கள். இனவாதம் வடக்கில் மாத்திரம் இருப்பதை போன்றும் வேறு எங்கும் இல்லை என்பதை போன்றுமான கருத்தையே ஜனாதிபதி முன்வைத்து வருகின்றார். கொள்கையில் ஏற்பட்ட குழப்ப நிலையின் காரணமாகவே 134 வீத மக்கள் அரசாங்கத்தை விட்டு விலகி அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் 34 வீதம் வீழ்ச்சி கண்டுள்ளது. இத்தகைய பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தி மூழ்ச்சி கண்டுள்ளது. இருந்தாலும் அரசாங்கத்தின் கொள்கைக்கு இணக்கமான வகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியினரும் செயற்பட்டு வருகின்றனர். 134ක් මහමැතිවරණයට සාපේක්ෂව 134ක් ඔවුන්ගෙන් ගැලවිලා තියෙනවා. வடக்கு கிழக்கில் மைதானங்களை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமுகி தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மைதானங்களை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமுகி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அந்த பிரதேசங்களிலே அவர்களுடைய விளையாட்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட மைதானமும் இல்லாத நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த பிரதேச மட்டங்களிலே காணப்படுகின்ற, குறிப்பாக பிரதேச சபைக்கு சொந்தமாக காணப்படுகின்ற அல்லது நகர சபைக்கு சொந்தமாக காணப்படுகின்ற இவ்வாறான மைதானங்களை புனரமைப்பது சம்பந்தமான ஒதுக்கீடுகள் அல்லது வேலை திட்டங்கள் ஏதாவது உங்களுடைய அமைச்சின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? අපි මේ අවුරුද්දේ වෙන් කරලා තියෙනවා මුදල් ප්‍රමාණයක් විශේෂයෙන්ම දිස්ත්‍රික් ගණනාවකට උතුරු නැගෙනහිර මේ ක්‍රීඩාංගන නොමැති තැන්වල ක්‍රීඩා පිටි ඉදි කරන්න. එතකොට ඒවා வடக்கு கிழக்கில் மைதானங்கள் இல்லாத பகுதிகளில் அவற்றை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கியுள்ளோம். கரப்பந்தாட்ட மைதானம் முதல் முழுமையான விளையாட்டரங்குகள் வரை அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளோம். விசேடமாக மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் மைதானங்களை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். அந்த பகுதிகளில் திறமையான மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விளையாடுவதற்கான மைதானம் இல்லை என்பதை நாம் அறிந்துள்ளோம். ஆதலால் இந்த பகுதிகளில் மைதானங்களை அமைப்பதற்கு சுமார் 400 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விவசாய அமைப்புகளை வலுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் டா வேதநாயகன் தலைமையில் இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. அரசு சார்பற்ற நிறுவனமான அவங்களகா நிறுவனம் விவசாய அமைப்புகளை வலுப்படுத்தும் திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதுடன் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பில் ஆளுநர் தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்ட ஆளுநர் திட்டத்திற்கான நிதியை அரசு சார்பற்ற நிறுவனமே கொண்டுவர வேண்டும் எனவும் அரசாங்க நிதியை வழங்க முடியாது எனவும் தெரிவித்தார். சில திணைக்களங்களில் பணியாற்றுபவர்கள் உரிய வேலைகளின்றி இருக்கின்றனர் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அப்படியான நபர்களே தங்களுக்குரிய சலுகைகளை கோருகின்றனர் என தெரிவித்தார். எதிர்காலத்தில் அரசு பணியாளர்களுக்கு இலக்கை நிர்ணயித்து அதனை அவர்கள் உரிய காலத்தில் அடைந்தால் மாத்திரமே சம்பள உயர்வுக்கு பரிந்துரைக்க முடியும் என்பதை எழுத்தில் வழங்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் திணைக்கள தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவங்களகா நிறுவனத்தின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினைகளால் தங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்தியதுடன் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் ஆளுநர் மற்றும் திணைக்கள தலைவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் அமைச்சர், செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள், பிரதிபலிப்பாளர்கள் பங்கேற்றனர். டான் பிரேஷாத் கொலை தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் சாட்சிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டான் பிரேஷாத் கொலை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட அடையாள அணிவகுப்பில் சாட்சிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு மேலதிக நீதவான் கர்ஷன கெகுணவலவின் உத்தரவுக்கமைய இந்த அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மஞ்சள் முன்னிலையான 3 சாட்சிகள் இந்த 2 சந்தேக நபர்களையும் அடையாளம் காட்டியுள்ளனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனையில் பாடசாலை கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனையில் பாடசாலை கல்வி அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடும் அதிபர்களுக்கான மீளாய்வு கூட்டம் வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தன் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் அண்மையில் வெளியாகிய காப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் நவீன கல்வி சமூகத்திற்கு ஏற்ப மாணவர்களின் கல்வியை கட்டியெழுப்புதல், மாணவர்களின் கல்வி அறிவு மட்டத்தை அதிகரித்தல், மாணவர் நலன் சார்ந்த திட்டங்கள், அதிபர் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், பாடசாலைகளில் நிலவும் குறைபாடுகள் உட்பட மாகாணத்தில் முன்மாதிரியான கல்வி வலயமாக பட்டிருப்பு கல்வி வலயத்தை கட்டியெழுப்பும் திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டன. கலந்துரையாடலில் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், கோட்ட கல்வி பணிப்பாளர்கள், கணக்காளர், உதவி கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் கடற்படை கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரான்ஸ் கடற்படை கப்பல் பியூட்டன்ஸ் பேப்ரோ உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் இலங்கை கடற்படையினர் கடற்படை வரவுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். 80.65 மீட்டர் நீளமான கப்பல் 58 அங்கத்தவர்களை கொண்டுள்ளதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் பெர்தியோ டிமிட்ரி பணியாற்றுகின்றார். கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் குழுவினர் தேசிய நீரியல் வரைபட அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்திய பின்னர் நீரியல் வரைபட சேவை தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்தும் ஆராயவுள்ளனர். கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அங்கத்துவ குழுவினர் இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர். இந்த நிலையில் இன்று வருகை தந்த பிரான்ஸ் கப்பலானது எதிர்வரும் 13ஆம் தேதி கொழும்பிலிருந்து புறப்பட உள்ளது. ரஷ்ய தூதரகத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மடிக்கணினி ஒன்றை வழங்கி சென்றதாக கூறப்படும் பெண் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் இருந்த பாதுகாப்பு அதிகாரியிடம் மடிக்கணினி ஒன்றை வழங்கி சென்றதாக கூறப்படும் வெளிநாட்டு பெண் ஒருவர் இன்று சீனாவுக்கு தப்பி செல்ல முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டநாயக்க விமான நிலையத்தில் விமான நிலைய போலீசாரில் 33 வயதான ஜெர்மன் பெண் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு சென்ற நிலையில் அங்கு கடமையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிடம் மடிக்கணினி ஒன்றை வழங்கிவிட்டு அங்கிருந்து சென்றிருந்தார். இந்த வெளிநாட்டு பெண் சென்ற சிறிது நேரத்தில் ரஷ்ய தூதரகத்திற்குள் வெடிகுண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இத்தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான வெளிநாட்டு பெண் சீனாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போதும் இன்று கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனையடுத்து கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட போதும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். அத்துடன் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட பெண்ணை எதிர்வரும் 22ஆம் தேதி மன்றில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். புதிய பாப்பரசராக அமெரிக்க கேட்டனல் ஜெர்மன் பிரேஃபோஸ் தெரிவானார். 2 நாட்களாக இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பை தொடர்ந்து வத்திகானின் நேரப்படி நேற்று மாலை புதிய பாப்பரசராக அமெரிக்காவின் ராபர்ட் பிரேஃபோஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன்படி அவருக்கு பாப்பரசர் லியோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. 69 வயதான பாப்பரசர் லியோ அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாப்பரசராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். அதன்படி உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய திருத்தந்தையாக பாப்பரசர் லியோ தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சிகாகோவில் பிறந்த பிரேவோஸ் தனது தொழில் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தை அங்கு அகஸ்டீனியர்களுக்காக பணியாற்றினார். 1985 முதல் 1986 வரை பெருவெள் திருச்சபை போதகர், மறைமாவட்ட ஆயர், செமினர், ஆசிரியர் மற்றும் நிர்வாகியாக பணியாற்றினார். 2023 அவர் கேட்டனல் பதவிக்கு உயர்வு பெற்றார். பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இளைப்பாறியதை அடுத்து புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
88 வயதான பாப்பரசர் பிரான்சிஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி வத்திகானில் உள்ள கியாசா கென்டர் பாத்தாவில் உள்ள தனது இல்லத்தில் நித்திய ஒளிபாரினார். மே 8 வியாழன் உள்ளூர் நேரம் மாலை 6:08 மணியளவில், இந்திய இலங்கை நேரம் இரவு 9:38 மணியளவில் முதல் வாக்குப்பதிவிற்காக முடிவுகளை தெரிவிக்கும் வண்ணம் ஜிஸ்டைன் சிற்றாலயத்தில் புகைப்போக்கிலிருந்து வெண்புகை வெளிவந்தது. திரு அவையினை வழிநடத்தும் 267வது திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார் என்பதை எடுத்துரைத்தது. மேலும் அடுத்த 3 நிமிடங்களில் 5 நிமிடங்களில் என தொடர்ந்து மீண்டும் வெண்புகை வெளியேறி திருந்ததை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார் என்பதை எடுத்துரைத்தது. மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்ப பெருங்கோவின் மணிகள் தொடர்ந்தும் ஒலித்துக் கொண்டிருந்தன. வாக்குப்பதிவு தொடங்கிய முதல் நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு முறையும் புகை வெளிவரும் நேரத்தை எதிர்பார்த்து மக்கள் வத்திக்கான் வளாகத்தில் காத்திருந்தனர். மே 7 புதன் மாலை 45,000 பேரும், மே 8 வியாழின் காலை 15,000 பேரும் மாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மிகுந்த ஆவலுடன் காத்திருந்தனர். உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையின் தலைவரை இந்த உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக எண்ணற்ற செய்தி தொடர்பாளர்கள் புகைப்படம் மற்றும் காணொலி வாயிலாக தங்களது நாடுகளின் கண்டுகளில் வசிக்கும் மக்களுக்கு வத்திக்கானில் நடக்கும் நிகழ்வுகளை பதிவு செய்து ஒளிபரப்பி வந்தனர். வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் செம மணிகளோடு புதிய திருத்தந்தை யார் என அறிவு ஆவலுடன் சிஸ்டைன் சிற்றாலய புகைப்போக்கியை பார்க்க வேண்டும் காத்திருந்த காட்சி மிக அழகானதொரு காட்சியாக இருந்தது. உள்ளூர் நேரம் மாலை 6:08 வெண்புகை வெளிவர ஆரம்பித்தது. மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கரங்களை கூப்பி கரங்களை தட்டி தங்களது மகிழ்வினை வெளிப்படுத்தினார். புனித பேதுரு பசிலிகா பேராலய வளாகத்தில் கூடியிருந்த பல்லாயிரம் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வெண்ணிற புகையை வரவேற்றனர். வத்திக்கானை சுற்றி அமைந்திருந்த பல்வேறு சாலைகளும் போக்குவரத்திற்கு நிறுத்தப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியில் பல திசைகளிலிருந்தும் பெருங்கோவில் வளாகத்தை நோக்கி ஓடி சென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.